ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக ஆச்சுங்க லாங் வீடியோ போட்டு. இது நான் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி தான் எடுத்தேன். சரி, லாங் வீடியோவாக போடலாமே அப்படின்ட்டு லாங் வீடியோ போட்டோம். எங்கே கிளம்பியிருக்கோம்னா குட்டி ஷாப்பிங் தாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் மாவு அரைச்சி வைக்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க டப்பா இல்லை. அது வாங்கலான்ட்டு ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுகிட்டு இருந்தேன். சரி வா, உன் தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு என்னை தூங்க விட்றியா, மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு பிடிவாதமாக அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு போனேங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பிளாஸ்டிக் டப்பா தாங்க பார்த்தோம். பிளாஸ்டிக் டப்பா ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் எடுத்தோம். வீட்டுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் என்ன வாங்கணுன்ட்டு. பிளாஸ்டிக் டப்பா வாங்கிட்டு அப்புறம் அங்கே நிறையா பேக் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு பேக்குனால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த பேக்லாம் பார்த்தேன். பிளாஸ்டிக் சாமான் எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்குங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தேவை உள்ளதை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உள்ளதெல்லாம் அப்படியே பெண்களுக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சோப்பு டப்பாலாம் பார்த்தேன். எனக்கு தம்பிக்கு சோப்பு டப்பா இல்லைங்க, வாங்கலாங்க. நாங்கள் போதும் இருக்கிறது, வா போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் அப்படியா, இல்லை உங்கள் வீட்லேயும் அப்படி தான் உங்கள் கணவர்கள்லாம் அப்படி இருப்பாங்களான்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் தான் செக் பண்ணார், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாரு டப்பாலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், பேக் பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. விலையும் கம்மியாக தான் இருக்குது. எதுக்கு நம்ம எங்கே போகிறோம், வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறதுக்கு பேக் எதுக்கு, வேண்டாம் அப்படின்ட்டு மனசை மாற்றிக்கிட்டேன். அப்புறம் கீழே பில்லை போட்டுட்டு அப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே நிறைய ஜுவல்லரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே கேட்சப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வீட்டில் போயிட்டு என்ன வாங்கினேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த நகையெல்லாம் பாருங்களாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கங்க. நகை விற்கிற விலையில் இது எல்லாமே கோல்டு தான். கீழே கோல்டு ஷாப் இருக்குது, மேலே தான் துணி பாத்திரம் எல்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குதுங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம நான் கண்ணால் தான் நான் பார்க்க முடியும். நாங்கள்லாம் வாங்க முடியாதுங்க. வாங்குகிற அளவுக்கெல்லாம் விற்கலை. இருக்கிறத பத்திரமா வச்சுக்கிறதுக்கே முடியல. அப்புறம் இன்னொரு கடைக்கு போனோம். இன்னொரு கடைக்கு போயிட்டு மேட்டு, அப்புறம் வீடு துடைக்கிற மாப்பு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே கொஞ்சம் சாமான் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் என்ன வாங்கியிருக்கேன்னு. நேற்று கடைக்கு போனோம் இல்லையா, நேற்று என்னென்ன வாங்கினேன்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டலை. இன்றைக்கி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த டப்பா ஒன்று மாவு கட்டி வைக்கிறதுக்கு, மாவு 74 ரூபா இந்த டப்பா ஒன்று. இந்த டப்பா பூ கட்டி வைக்கிறதுக்கு இந்த டப்பா ஒன்று. இதுதான் 98 ரூபா. அப்புறம் இது 50 ரூபா இந்த டப்பா ஒன்று. இந்த டப்பா ஒன்று உள்ளே ஒன்று இருக்குது. இது செட் அப்படியே 58 ரூபா. அப்புறம் இது பேஸ்ட் ப்ரஷ் போட்டு வைக்கிறதுக்கு, ஸ்பூன் போட்டு வைக்கிறது. நாங்கள் பேஸ்ட் ப்ரஷ் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சோப்பு டப்பா. இது எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள்? இது 30 ரூபா. ரோட்டு கடையில் வாங்கணும். ஓகே, இது பாத்திரம் தைக்கிறது. இது புதுசாக இருந்துச்சா, அதனால் இது ஒன்று வாங்கினேன். 38 ரூபா. இது ஒரு 3 பீஸ் இருக்கும், பார்த்துட்டு வாங்கிக்கலான்ட்டு. நல்லாயிருக்கு. மெயினாக நாங்கள் வாங்க போனதே இதுதான் நாங்கள் வாங்க போனது. என்ன தெரியுமா? வீடு துடைக்கிறது. இது செம்மையாக இருக்குங்க. டைல்ஸ் துடைக்கிறதுலாம் 130 ரூபா. ஸ்டிக்கர் இருக்குது, அதனால் இது ஒன்று வாங்கினேன். இது 2 வாங்கினேன். அப்புறம் ஸ்பூனு 6 ஸ்பூனு 103 ரூபா தான். செம்ம வெயிட்டு. டிசைன் பாருங்கள், கோல்டன் கலர் நல்லா இருக்கா? அப்புறம் லைட்டு. அப்புறம் நீங்கள் அசந்துருவீங்க. மேட்டு எவ்வளோ தெரியுமா? 28 ரூபா தாங்க. 28 ரூபா. மொத்தம் 6 மேட்டு வாங்கணும். 6 மேட்டு. அப்புறம் இது 65 ரூபா. இதில் ஒரு 2 மேட்டு வாங்கும். அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு பர்ச்சேசிங். அப்புறம் இது பாத்ரூமில் ஒரு பை மாதிரி இருக்கும், தண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறது. ஆளுக்கு வந்தால் இதில் ஒட்டிக்கலாம், வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். கிளாத் தான் அப்படியே கட்டிக்கிறது. இது வாங்க. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு ஷாப்பிங். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாடா.